வராக அவதாரம் என்பது விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களில் ஒன்றுதான் தசாவதாரம், 3வது அவதாரமாகும். இதில் பெருமாள் காட்டுப்பன்றி அதாவது வராகர் வடிவம் எடுத்து கடலுக்கடியில் பூமியை மறைத்து வைத்த இரண்யாட்சன் என்ற அசுரனை தன் கொம்புகளால் பூமியை மீட்டெடுத்தார். பூமாதேவியை அதாவது பூமியை இரண்யாட்சன் என்ற அசுரனிடமிருந்து மீட்டெடுத்தார். வராகர் தலையுடன் மனித உடலுடன் இந்த வடிவத்தில் காட்சியளித்தார். இரண்யாட்சன் என்ற அரக்கனிடம் 1000 ஆண்டுகள் போரிட்டு இறுதியில் அவனை கொன்று பூமியை மீட்டதாக புராண கதைகள் சொல்லப்படுது. வராகர் தனது கொம்புகளால் பூமாதேவியை தூக்கி வருவதாகவும் பல கோணங்களில் அவளை தாங்குவதாகவும் சொல்லப்படுது. இந்த வராக அவதாரம்தான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தி பூமியை காக்கும் இறைவனின் பேராற்றலாக சொல்லப்படுது. பூமியை மீட்டெடுத்த தினமே வராக ஜெயந்தியாக சொல்லப்படுது. வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வராக ஜெயந்தி. பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய நாள். இந்த நாளில் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். வராக ஜெயந்தி அன்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் உடல் வலிமை, ஆரோக்கியம், மன தைரியம் இவை அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது.